தமிழில் நாட்டார் பாட்டு என்று ஒரு பிரிவு உண்டு. நாட்டார் பாட்டுனா நாட்டுப்புற பாட்டு, இயல்பாக வருவது. இதில் இலக்கியம் கிடையாது, வாய் வழி இலக்கியம் மாதிரி தான் இது. செவி வழி இலக்கியம் கூட சொல்லலாம். அவரவர்களுக்கு அந்தந்த சூழலில் அந்த உணர்வுகளுக்கு தோன்றுகிற பாடல் நிறைய இருக்குது. நம்ம பிறப்பில் தாலாட்டிலிருந்து இறுதி பாட்டி வரைக்கும். இதில் தொழிற்பாடல்கள் என்று ஒரு பிரிவு இருக்கிறது இல்லையா? வெவ்வேறு தொழிலில் ஈடுபடுகிறவர்கள் அந்த தொழில் அசதி தெரியாமல், களைப்பு தெரியாமல் இருக்கிறதற்காக அவர்களையே உற்சாகப்படுத்திக் கொள்கிற பாடல். நம்ம ஏற்ற பாட்டு இருக்குது, உழவு பாட்டு, நாற்று நடும் பாட்டு, அறுவடை பாட்டு, போரடிக்கிற பாட்டு, இப்படி நிறையா இருக்குது. தொழிற்பாடல்கள் எல்லாருக்கும் பிடித்த ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்னா மீனவர் பாடல். அது கேட்கவே அவ்வளவு அழகாக இருக்கும். இசையாக நமக்கு அழகாக இருக்குது. ஆனால் மீனவர்களுடைய வாழ்க்கை பின்னணி ஒரு வரியில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால், தினமும் காலையில் மனைவியிடம் சொல்லிவிட்டு திரும்பி வர நிச்சயம் இல்லாமல் தொழிலுக்கு போகிறவன் தான் மீனவன். அங்கே நடுக்கடலில், ஆழ பெருங்கடலில் அவனுக்கு என்ன நடக்கும், நிகழும், எத்தனை நாட்கள் கழித்து திரும்ப வருவான் என்று தெரியாது. ஆனால் இதில் ஒரு சின்ன நிகழ்கால சோகம் என்னன்னா, இவ்வளவு அழகமான துடுப்பு போடுகிற பாடலோடு அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிற ஏலேலோ ஐலசாவை இனிமேல் நீங்கள் இதை போன்ற மேடைகளிலும் அரங்கங்களிலும் மட்டுமே கேட்க முடியும். ஏன்? எல்லாம் விசைப்படகுகளாகி விட்டன. ஏலேலோ ஐலசா துடுப்பு போடுகிற களைப்பு தெரியாமல் இருக்க பாடியது. இனிமேல் எங்கே துடுப்பு படகு? எல்லாம் விசைப்படகுகள். அதனால இந்த அற்புதமான மீனவர் பாடலை நினைவு கூர்ந்து நம்ம ஒன்று பாடப்போகிறோம். ஆனால் இந்த வரிகள் யார் எழுதியது தெரியுமா? அற்புதமான ஈழக் கவிஞர் உருத்திரமூர்த்தி ஐயா அவர்கள். அந்த பெருங்கவியின் அந்த அழகான அற்புதமான அந்த முதல் சொன்னா உங்களுக்கு பாடல் தெரிஞ்சிடும். சிறுநண்டு, அந்த அற்புதமான வரிகள். இது பங்கேற்பாளர்களாக நம்ம இனப்பாடலை எழுந்து ஆடினோம். இதில் அமர்ந்து பாடப்போகிறோம் திரையில். ஆனால் இது எங்களுக்கு எல்இடி பின்னாடி வச்சு கொடுத்துட்டீங்க, அதனால் சிறப்பாக எங்களால் செய்ய முடியல. எங்களுடைய பொதுவான நிகழ்ச்சிகளில் இடதுபுறம் ஒரு பெரிய எல்இடி திரை, வலதுபுறம் ஒன்று இருக்கும். அதில் எல்லா வரிகளும் திரையில் தோன்றும். பங்கேற்பாளர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கவங்களும் பாடிக்கிட்டே வருவாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஒருவேளை சிலருக்கு இந்த வரிகள் தெரிய வாய்ப்புண்டு, கூகுளில் கூட கிடைக்கும். அந்த ஒவ்வொரு வரியினுடைய இறுதியில் வருகிற அந்த 2 சொற்களை நீங்கள் வாங்கி பின்பாட்டு பாடப்போகிறீர்கள். குழுவினரும் உங்களை வழி நடத்துவார்கள். இப்போ இந்த பாடலை பாடுவோம். Check. 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 Helelo, 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 ailasa. Helelo, 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 ailasa. படமொன்று கீரும், சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும். கடல் ஓட்டு போரும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் தெரிகின்ற போரும். கடல் மீதில் இவள் கொண்ட பயம் ஒன்று காணும். பயம் ஒன்று காணும். ஏலேலோ 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 ஐலசா. ஏலேலோ 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 ஐலசா. வருவான வழி மீது மழை வந்து சேரும். மழை வந்து சேரும். வெறி கொண்ட புயல் நின்று வந்து ஆகும். கொலை கொண்டு ஆகும். நெறிமாறு சுழி வந்து சூழும், சுளை வந்து சூழும். தரை நீரில் இலை போல ஆடும், நிலை போல ஆகும். இருளோடு வெளியேறி வலை வீசினாலும், வலை வீசினாலும் இயலாது கரவென்று கடல் கூறலாகும். கடல் கூறல் ஆகும். ஒருவேளை முகில் கேறி ஒளி வந்து வீழும். ஒளி வந்து வீழும். ஒருவேளை துய நீள உயிர் வெந்து சாகும். உயிர் வெந்து
வந்து சாகும். ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ 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 ஐலசா. வாடைக்குள்ளிருந்து வந்து ஓடி வந்து வாரும் வாடிவிடலாமோ வானங்கள் பொழுதும் இங்கு ஓடி வலை வீச ஓடி வலை வீச பாடென்று இரண்டு கலம் முன்பாகவுமாகும் முன்பாகமாகும். பாரும் கிழக்கில் ஒரு வெள்ளி ஒளி வீசும் வெள்ளி ஒளி வீசும். ஏலேலோ ஐலசா ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ